Hello friends, welcome to Techmaima YouTube channel. இந்த வீடியோல நாம இத பத்தி பார்க்க போறோம்னா பைத்தான்ல டிக்ஷனரி பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. ஓகே. சோ டிக்ஷனரி அப்படினாலே வந்து கர்லி பிரேசஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்குள்ள இருக்க எல்லா எலிமெண்ட்டுமே கீஸ் அண்ட் வேல்யூஸ் இந்த ஃபார்ம்ல தான் இருக்கும். சரியா? அப்போ இன்டிஜர் நம்பர்ஸ்னு சொல்லி எடுத்துக்கிட்டா 1 2 3 4 ஒரே ஒரு சிங்கிள் எலிமெண்ட் தான் இருக்கும். ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டாலும் ஒரே ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். ஃப்ளோட் இதே மாதிரி கான்செப்ட் தான். பட் நீங்க டிக்ஷனரின்னு வரப்ப ஒரு கீ இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும். இதுதான் டிக்ஷனரியோட ஃபார்மேட். சரியா? வேற எந்த ஃபார்மேட்ல இருந்தாலும் அது மேபி டபுளா இருக்கலாம், இல்ல வேற ஏதாச்சும் இருக்கலாம். டிக்ஷனரி இருக்காது. டிக்ஷனரினா ஒரு கீ அண்ட் வேல்யூ இருக்கும். இதுதான் எக்ஸாம்பிள் d = நேம் கமா சாம். நேம் கோலன் சாம் இருக்கு. இங்க நேம்ங்கிறது தான் வந்து கீ, சாம்ங்கிறது தான் வந்து வேல்யூ. ஓகேவா? இதுதான் வந்து டிக்ஷனரியோட ஃபார்மேட். ஸோ இப்போ நீங்க d பிரிண்ட் பண்ணீங்கன்னா நேம் கோலன் சாம் சொல்லி பிரிண்ட் பண்ணும். இது என்ன டைப்னு செக் பண்ணுறதுக்கு நீங்க டைப் ஆஃப் d அந்த டிக்ஷனரியோட நேம் கொடுத்தா அது என்ன டைப்னு சொல்லி செக் பண்ணி உங்களுக்கு காமிச்சோம். ஸோ நான் டீன்னு சொல்லி புதுசாக இன்னொரு டிக்ஷனரி எடுத்துக்கிறேன். நேம் வந்து சாம்னு எடுத்துக்கிட்டேன், ஏஜ் வந்து 20 எடுத்துக்கிட்டேன். 1,2 கோலன் வேல்யூ கொடுத்துருங்க. ஸோ இது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இது வந்து தான் டபுள். 1,2 வந்து டபுள். ஸோ கீயா இருக்கிற இடத்துல நீங்க வந்து ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம், இன்டிஜர் கொடுத்துக்கலாம், டபுள் கொடுத்துக்கலாம், என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். சரியா? அதுக்காக நான் இங்க ஒரு டபுள் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா பாருங்க, இது எல்லா வேல்யூமே வந்து அவுட்புட்ல காமிக்கும். ஸோ இது வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் வேல்யூவை நீங்க ஆக்சஸ் பண்ணணும். சரியா? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க கீ தான் யூஸ் பண்ணணும். கீஸ் அண்ட் வேல்யூஸ் இந்த ஃபார்ம்ல தான் இருக்கும். ஸோ நீங்க எந்த வேல்யூ ஆக்சஸ் பண்ணணும்னாலும் ஒரு கீயோட வேல்யூ வச்சு அதுல இருக்க வேல்யூவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் நேம்ங்கிற இடத்துல இருக்க சாம் இருக்க ஆக்சஸ் பண்ணணும். ஸோ டி ஆஃப் நேம் கொடுத்தா சாம்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டப்பல்ங்கிற இடத்துல என்ன வேல்யூ இருக்குன்னா வேல்யூ அப்படிங்கிற லெட்டர் இருக்கு. ஸோ நான் d ஆஃப் 1,2 கொடுத்தா அங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை சொல்லி பிரிண்ட் ஆகி காமிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ நான் ஒரு பர்டிகுலர் கீ வேல்யூ வேற டெலிட் பண்ணும். இந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா del அப்படிங்கிற நீங்க கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். d ஆஃப் நேம் வந்து சாம்ல இருக்கு, அதை நான் இப்போ டெலிட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு del d ஆஃப் நேம் சொல்லி கொடுத்தா அந்த கீ வேல்யூ பேர் கம்ப்ளீட்டா டெலிட் ஆகிடும். இப்போ கோட் ரன் பண்ணி பாருங்க. ஏஜ் இஸ் 20, 1,2 இஸ் வேல்யூ சொல்லி காமிக்குது. இப்போ ரெண்டு வேல்யூ தான் இருக்கு. இது லென்த் நீங்க செக் பண்ணனா லென்த் ஆஃப் டிக்ஷனரி கொடுத்தீங்கன்னா வேல்யூ உங்களுக்கு காமிச்சிடும். வெரி சிம்பிள். இது காமன் தான். சீக்வன்ஸ்ல இந்த கான்செப்ட் காமன் தான். லென்த் செக் பண்ணுறது, டைப் செக் பண்ணுறது எல்லாமே காமன் தான். ஒரு சிலர் ஆல்ரெடி முன்னாடி போட்டு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் பார்க்காம இருப்பீங்க. அதுக்காக தான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் இங்க வந்து காமிச்சேன் இல்லையா, நீங்க வந்து ஒரு வேல்யூ ஆக்சஸ் பண்ணணும்னா அந்த கீ வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம், d ஆஃப் நேம் சொல்லி. பட் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். d.get இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணி நீங்க ஒரு வேல்யூ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். d ஆஃப் வேல்யூ கொடுத்துக்கலாம் டைரக்டா, இல்ல d.get ஆஃப் வேல்யூ கீன்னு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னு சொல்லி காமிச்சிரும் அந்த கீயோட வேல்யூல. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போறது இட்ரேட்டிங் ஓவர் டிக்ஷனரி அப்படின்னா ஃபாலோ யூஸ் பண்ண போறோம். இட்ரேட்டிங்னா ஒவ்வொரு எலிமெண்டா எடுத்து அது பிரிண்ட் பண்ணும். சரியா? இதுதான் d எங்கிட்ட இருக்க டிக்ஷனரி. ஸோ ஃபார் ஐ இன் d.keys. இப்போ எதுக்கு நான் d.keys கொடுத்துருக்கேன்னா எனக்கு கீ மட்டும் தான் வேணும், வேல்யூஸ் தேவையில்ல. அது 1 by 1 ரீட் பண்ணணும். அதனால ஃபார் ஐ இன் d.keys ஒன்லி கீஸ் சொல்லி கொடுத்து பிரிண்ட் ஐ கொடுத்தா இந்த கீஸ் மட்டும் எடுத்து பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடும். ஓகேவா? ஸோ ஃபார் ஐ இன் d.values ஸோ ஒன்லி வேல்யூஸ் மட்டும் பிரிண்ட் ஆகணும். சேம் கான்செப்ட் கீஸ் பதிலாக நான் வேல்யூ சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ரெண்டுமே எனக்கு பிரிண்ட் ஆகணும். கீ அண்ட் வேல்யூஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகணும்னா முன்னாடி ஐ எடுத்துக்கிட்டோம் ஒரே ஒரு, ஏன்னா ஒரு எலிமெண்ட் தான் 1 by 1 பிரிண்ட் பண்ண போகுது. இப்போ ரெண்டு எலிமெண்ட் எனக்கு வேணும் அப்படிங்கிறத கீ கமா வேல்யூ நான் சொல்லி கொடுத்துட்டேன். நீங்க i, j இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ in d.items சொல்லி எடுத்துட்டா ஏஜ் 33, 1,2 வேல்யூ சொல்லி பிரிண்ட் பண்ணி காமிச்சிருச்சு. ஸோ இந்த கீஸை மட்டும் நீங்க லிஸ்ட்ல கொண்டு வரணும் அப்படின்னா d.keys ஆஃப் லிஸ்ட்குள்ள வந்துடும். அதே மாதிரி தான் கம்ப்ளீட் டிக்ஷனரி நீங்க லிஸ்ட்குள்ள கொண்டு வரணும்னா லிஸ்ட் ஆஃப் d.items சொல்லி கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் டிக்ஷனரி உங்களுக்கு லிஸ்ட்குள்ள வந்துடும். ஸோ வேல்யூஸ் மட்டும் வேணும்னா சேம் கான்செப்ட் லிஸ்ட் ஆஃப் d.valuesனா இது டிக்ஷனரி வந்து லிஸ்ட்குள்ள வந்துடும். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து சார்ட்டட் வந்து இப்போ அன்ஆர்டர்ட் எலிமெண்டா இருந்துச்சுன்னா அது ஆர்டர்ல வந்து மாத்திரும். சரியா? ஆனா இங்க ஒரு கண்டிஷன் இருக்கு. இப்போ நம்ம டிக்ஷனரினாலே கீஸ் அண்ட் வேல்யூஸ் தான் இருக்கும். ஸோ ஒரு 10 கீ 10 வேல்யூ ஒரு டிக்ஷனரியில் இருக்கு அப்படின்னா அந்த 10 கீயுமே சேம் டேட்டா டைப்பா இருக்கணும். ஒன்று இன்டிஜரா இருக்கணும், இல்ல ஸ்ட்ரிங்கா இருக்கணும், இல்ல டபுளா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் உங்களால சார்ட்டட் ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பாதி வந்து இன்டிஜரா இருந்து பாதி ஸ்ட்ரிங்கா இருந்தா கண்டிப்பா முடியாது. ஸோ இது வந்து காமன் கான்செப்ட். சார்ட்டட் ஒர்க் ஆகலைன்னா இதுதான் ரீசனா இருக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்காக நான் எல்லாமே வந்து இன்டிஜர் எடுத்துட்டேன். இங்க வந்து 1 3 4 5 வந்து கீஸ், 2 4 6 வந்து வேல்யூஸ். சார்ட்டட் ஆஃப் n சொல்லி கொடுத்தா 1 3 5 சொல்லி காமிக்குது. நான் ஆல்ரெடி இன்னும் அசெண்டிங் ஆர்டர்ல தான் கொடுத்துருக்கேன். நான் ஒருவேளை மாத்தி கொடுத்துருந்தேன். பாருங்க, நான் இங்க வந்து 8 கொடுக்குறேன், வந்து 23 கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்றேன். சார்ட்டட் ஆஃப் n சொல்லி கொடுத்தா பாருங்க 5 8 23. ஸோ அசெண்டிங் ஆர்டர்ல இப்போ காமிக்கும். இதுதான் வந்து சார்ட்டட் ஃபங்க்ஷனோட ப்ராசஸ். நான் அகைன் ஒரு டேட்டா டைப் எடுத்து உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். A B C 2 4 6ன்னு. இப்போ நீங்க சார்ட்டட் ஆஃப் n கொடுத்தீங்கன்னா இதுல இருக்க வேல்யூஸ்லாம் அசெண்டிங் ஆர்டர்ல உங்களுக்கு காமிச்சிடும். சரியா? ஸோ லாஸ்டா பார்க்க போற கான்செப்ட் டிக்ஷனரியில உங்ககிட்ட ஒரு டிக்ஷனரி இருக்கு, அதுல நீங்க வந்து ஒரு கீ வேல்யூ பேர இன்சர்ட் பண்ணணும். சரியா? இப்போ வந்து இதுக்கு செட் டிஃபால்ட் அப்படிங்கிற மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். செட் டிஃபால்ட்னா என்ன பண்ணணும்னா நீங்க ஒரு கீ அண்ட் வேல்யூ இன்சர்ட் பண்றீங்க, அது ஆல்ரெடி அந்த டிக்ஷனரியில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணும். இருந்தா இது இன்சர்ட் ஆகாது, ஏதாவது உங்களுக்கு வராது.
ஒருவேளை அது இல்லை அப்படின்னா அடிஷனல் தான் இன்செர்ட் பண்ணிக்கணும். இதனால தான் செட் டிஃபால்ட் சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ d.set defaultனு கொடுத்து 8, helloன்னு சொல்லி நான் இன்செர்ட் பண்ண போறேன். ஸோ இதை ரன் பண்ணா இங்க பாருங்க இருக்குதான்னு செக் பண்ணுச்சு, இல்லை. ஸோ ஆட் ஆயிடுச்சு, எட்ஜில் ஆட் ஆயிடுச்சு, 8, helloன்னு சொல்லி ஆட் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டிக்ஷனரி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.